நல்லா இருக்கப்பா. நீங்க நல்லா இருக்கீங்க, உங்க மயன் நல்லா இருக்க மாட்டேங்கிறாங்களே. அவன் விடல என்ன இருக்குது, அம்மா என்ன செய்ய முடியும்? அது அவனுக்கு அண்ணன் வீட்டுல வந்து நிறைய பேர் பெரியாரி அமைப்பு வீட்டை முற்றுகை எடுக்கிற தொழில சீமான விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பத்தியா பார்த்தேன். வீட்டுக்கே போயிருப்பாங்களே வீட்டையே நொறுக்கு வாங்கல, வீட்டை நொறுக்க முடியுமா? அப்படின்னு போய் உங்க பூர்வீக வீடு இந்த வீட்டுக்கு வந்தா என்ன செய்வீங்க? என் வீட்டுக்கு வந்தா இங்க இருக்கிற விளக்கு மாத்து பூசி பிஞ்சு போயிருந்துச்சு. ஏப்பா இங்க வந்தான்னா அவன் உசுரோட விட்டுருவோமா? எவன் வரவன் இங்க வீட்டுக்கு? ஆச்சினோட ஒரு போட்டோ காட்டுறேன், அவர் உங்களுக்கு தெரியுமா இல்லையா மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? சரி. ஏன்னா நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க அண்ணன் கூட. நாங்களும் அண்ணனை வந்து பார்த்து அரசியல் கத்துக்கிட்டோம். நீங்க அண்ணனுக்கே அரசியல் கத்து கொடுத்த ஒரு தாய் நீங்க இருக்கணும். சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய தலைவரா இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்க உங்களுடைய வளர்ப்பு அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. ஒரு தாய் வளர்ப்புலதான் ஒரு நபர் வந்து தலைவர் ஆகிறதோ தருதலையா போறது இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு தலைவரை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க பல பேர் பாத்துருப்பீங்க. புகைப்படத்தை காட்டுறேன், அவரை பாத்திருக்கீங்க நம்ம சொல்றீங்க. சரி பாருங்க. என்ன இந்த வயக்காட்டு இல்ல வேலை செய்யற ஆட்களோட நின்று நிக்கிற ஆளு மாதிரி தெரியும். வயக்காட்டுல வேலை செய்யற மாதிரி இருக்கா? ஆமா இருக்குல்ல. ஆளு கெட்டப்ப பாக்குறப்ப உங்களுக்கு வயக்காட்டுல வேலை செய்யற மாதிரி இருக்கு. இவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இவர் பேர் வந்து குளத்தூர் மணி. சரிங்களா? இவர் வந்து ஒரு பெரியாரி அமைப்பு சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. ஆரம்ப காலத்துல அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இவங்க ஒன்னா இது பண்ணாங்க, அரசியல் பண்ணவங்க. இன்னைக்கு வந்து இவரு சீமான் உங்களை வச்சு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, நீங்க அதிகமா இவர்கிட்ட பேசுறீங்களாமே போனு இவர்கிட்ட என்ன சொன்னீங்க தெரியுமா? நீங்க சீமான வந்து உங்களை திட்டாருன்னு சொல்லி ரொம்ப ஏதாவது திட்டாரு, தரக்குறவா பேசுறாருன்னு சொல்லி நீங்க அழுதுருக்கலாம். இவர்கிட்ட அழுதுருக்கலாம், திட்டிருக்கலாம். அதிகமா நீங்க இவர்கிட்ட தான் பேசுவீங்களா? இவர் சொன்னாலும் சீமான கேட்பாரா? நல்ல வேலை. உண்மை சொல்லுங்க. இல்ல இல்ல அத இவர் ஆளைய நான் பாக்கலையா, அப்புறம் இவர்கிட்ட போய் நான் என்ன அழுதுகிட்டு சொல்றேன். சரி நல்ல வேலை. இவர்கிட்ட என்னைக்கு பேசணும்னு மாத்திரம் அந்த ஆளை குட்டி ஒப்பட பாக்குறேன் நான் சொல்றேன். சரி ஆமா என்ன இப்படி சொல்றீங்க? ஊர் முழுக்க வந்து இதுவும் பொய்யா? அப்புறம் இல்ல இல்ல இவர்கிட்ட நான் பார்த்து பேசி என் மயனுக்கிட்ட போய் என்ன செய்தி சொல்ல சொன்னேன். இவரை போய் நான் அதாவது உங்க மயன் வந்து உங்களை திட்டாராம். ஏன் திட்டுறேன்? என் மயன் என்ன எனக்கு திட்டுது சொல்றாரு. இப்படி சொல்லிருக்காரு. அவர் சீமான் வந்து வீட்டுல யாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரு, அவங்க அம்மாவே திட்டுவாரு. அவங்க அம்மா வந்து என்கிட்ட வந்து புகார் சொன்னாங்க, அழுகுறாங்க. இந்த ஆளு எங்கன என்னைய பார்த்து கேட்டுச்சு அந்த வார்த்தைன்னு சொல்லு பாக்குறேன். இவனுக்கிட்ட போய் நான் போய் என் மயன் என்னைய பேசினாவில அவன்கிட்ட போய் சொல்ல போறேன்னா பேசுதுன்னு என்ன ஒரு காரணம் சொல்லுவேன். இந்த இலங்கைக்கு போனதுல இப்படி போமானாம்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு இப்படி 10 பேர் 20 பேர் இருக்கல நான் சொல்லியிருக்கலாம். அத வேணா சொல்லலாம். இவனிட்ட போய் என் மயன் என்னைய வஞ்சாவுல அந்த ஆளுகிட்ட போய் சொல்ல திட்டவே செய்யாது. என்ன பெரிய விஷயம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க அழுததாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப தாயவே சீமான் இப்படி பாக்காருன்ற மாதிரி பேருதுல, அப்ப தப்பா வைக்கணும்ல. அதான் ஆச்சு. இப்ப என்னன்னா, சீமான வந்து தலைவர் கூட வந்து ஒரு புகைப்படம் எடுத்தார்ல, ஆமா அது உண்மையே கிடையாது, போலியானது. பாத்துருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் போட்டுருப்பாங்க. அது பிரபாகரனே கிடையாதுங்க, அது வந்து பிரபாகரன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படத்தை டிசைன் பண்ணது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அது எப்படி நினைக்கிறீங்க நீங்க? ஏப்பா என் மயம் போய் வச்சிருக்கீங்க, ரொம்ப அது அழிஞ்சு போயிருக்கு அந்த காலத்துல. அப்ப எடுத்தது என் மயம் போய் 22 நாள் இருந்துச்சுப்பா இலங்கையில. 1 நாள் 2 நாள் கிடையாது. இவங்க சொல்றாங்க இங்க கேவல பயலுங்க, அவங்க புடிங்கி திங்கிறதுக்காக என் மயனுக்கு பல்லாப்ப சொல்றாங்க. சொல்லாம தான் போயிருச்சு. என்ன நடந்தது? முதல்ல போய் ஏர்போர்ட்டுக்கு போச்சு. அங்க இருந்து மயம் மானான்றுச்சு, நீ இப்ப வராதப்பா, கொஞ்சம் ரொம்ப கடிபடியா இருக்கணும். மறுக்கா 10 நாள் செண்டு மறுக்கா போயிருச்சு. என் மயன் சின்ன மயன் அம்மா தஞ்சாவூர்ல அண்ணன் படம் எடுக்க போயிட்டாரு, ஷூட்டிங்கு போய் இருக்கிறாரு, நீங்க போன் அடிக்காத ஏமான்றுச்சு. சரிப்பா நான் அடிக்கலப்பான்னு இருந்துட்டேன். ஆமா நாங்க கூப்பிடல. மறுக்கா 22 நாள் செண்டு மயன் ஏர்போர்ட்ல வந்து இறங்கின பிற்பாடு என் மயன் சின்ன மயன் அம்மா வந்துட்டாருமா அண்ணே அப்படின்னு சொன்னிச்சு. ஏண்டா என்னடா தஞ்சாவூர்ல நாடா இருக்காருன்னு சொன்னிய, இப்ப எப்படிப்பா வந்துட்டாரு போயிட்டாருன்னு பேசுறியா அப்படின்னு. அண்ணனை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அட பாவியா, நான் மானான்னுதான் சொன்னேன். மயனை போகமானா ரொம்ப கரெக்டா நடக்குது, நீ போகாதப்பா, உன்னைய ஒன்னும் செஞ்சாலும் செஞ்சிருவாங்க அப்படின்னு. ஆமா அதான் என் பேச்ச கேட்கல, போயிருச்சு. போயிட்டா நான் சொல்லுவேன், நீ அங்க போனா எனக்கு தெரிஞ்சா நாங்க மறந்து குடிச்சிருவோம்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்ப குடிச்சா குடிங்கம்மா.
ஆமா மறந்த குடிச்சா குடிங்கம்மா, நீங்க தானம்மா ஓவியம், நீங்க குடிச்சா குடிங்கம்மான்னு போயிருச்சுப்பா. அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க என்ன பண்ணீங்க? நான் போயிட்டேன் போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. அதுதான்ப்பா, வேற ஒண்ணும் கிடையாது. என் மயன் என்னைய திட்டவும் கிடையாது. நான் எவனுக்கிட்டையும் போய் என் மயனை போய் ஜமராசி படுத்து நான் சொல்லவும் கிடையாது. அம்மா நீங்க நேத்து கூட அண்ணன் பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்க அம்மா வந்து தலைமுறைலாம் இருக்கக்கூடாது, போலீஸ் கைது பண்ணாதான் கைதாகப்பா அப்படின்னு. ஆமா, என்ன ஏன் பயந்துகிட்டு செய்ய? ஜெயில வச்சிருக்காங்களா? அதுக்கு அப்புறம் ஏப்பா இது என்ன செய்யல, என்ன பெரிய புதுசா? எப்பவும் போறதுதான், எப்பவும் வர்றதுதான், இன்னைக்குன்னு கிடையாது. இருந்தாலும் எல்லா டைமும் பயப்படுவாங்கல்ல. பயப்பட வேலை என்ன? நிறைய குடிச்சோம் பூதல்லைன்னு போச்சு. இன்னும் என்ன பயந்து என்ன செய்ய போறாங்கம்மா? பயந்து என்ன செய்ய போறான்? இப்படிப்பட்ட ஒரு தாயா இருக்கீங்க, நீங்க தான் அண்ணன் வந்து சிண்டு பண்ணி விட்டுருக்கீங்க. ஆமா அப்படித்தான் சொன்னான். அவங்க அப்பாவும் அப்படித்தான் சொன்னாரு. போ நான் பாத்துக்கிறேன், உன்னால உனக்கு என்ன முடிஞ்சுச்சா நீ செய்ப்பான்னு தான் சொன்னாரு. எல்லாரும் அப்படி உங்களுக்கு தெரியுது அவர் அந்த அரசியல் தளத்துல நிக்கிறது வந்து சரியான இடத்துல நிக்கிறாரு உங்களுக்கு தெரியுதா? தெரியுது, நிக்குது. மக்கள் உதவி செய்வாங்க, மய வெற்றியோட வரும். நீ பெரியார் எடுத்து பேசிட்டு இருக்காருல்ல, பெரிய பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, சீமான் ஓட்டே வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீமான் இப்படி பேசுறாங்கல்ல, அப்பா மக்கள் மத்தியில சீமானுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, போயிட்டு நினைக்கிறீங்களா? ஏன் போகுது? என் மயனுக்கு இருக்க நீ செல்வாக்குத்தான், இன்னைக்குதான் நல்லா வரும், நீ பாத்துக்கிட்டு இருங்க. அவன் சோறியான் இவன் சோறியான்னு சொல்லாத. நான் எவன்கிட்டையும் போய் என் மயம் பெல்லாதவன் நல்லவன் கெட்டவன் நான் சொல்லவே மாட்டேன். ஏன் என் மயம் பெல்லாதவனா இருக்கேன்? என்னைக்கே என் மயம் நல்லவன் தான். இவனுக்கிட்டே போய் நான் ஒப்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அதை பெரிய ட்விஸ்ட். இப்ப தெரியும் அவர்கிட்ட பேசுறதுல சொல்லியிருந்தா கூட நீங்க பரவாயில்ல. அந்த ஆளைய நான் பார்த்தது இல்லையப்பா. இந்த ஆளுகிட்டே போய் நான் நேதான் அழுகிறேன், அதுங்க அழுதுகிட்டு சொல்லுவாங்க. அதுக பொழப்புக்கு அதுக சொல்லுதுங்க. இதுதான் வேலை. கேட்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க தானே அவங்க எங்க பேச போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டாரு நினைக்கிறேன். ஏன் நான் பேச மாட்டேன் இல்ல நினைச்சிட்டு சொல்லிட்டாரு நினைக்கிறேன். அவங்க அம்மா எங்க போய் சொல்ல போறாங்க. இந்த ஆளைய நான் பார்த்தது இல்லையப்பா. ஆமா கவுண்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா? அவன் தான் தெரியாது. அவரோட நல்லா கபடி பண்ணாப்ல. அப்படியா? நேத்து ஒரு போராட்டம் பண்ணி கபடி பண்ணாப்ல. நம்ம பார்த்ததும் இல்ல. இந்த ஆளுகிட்ட செய்தி சொன்னது, அதுவும் தினம் போன் அடிச்சு இந்த ஆளுகிட்ட பேசுறேன். ஏப்பா அவர் சொல்ற அதிகமா நீங்க அவர்தான் பேசுறீங்க. நீங்க அதிகமா யார்ட்டாச்சு போன் பேசுறீங்க? நான் அதிகமா யாருகிட்டயும் பேச மாட்டேன். எனக்கு போன அடிக்க தெரியாது, நான் பேசவும் இருக்கு. அங்கே என் மகட்ட இருக்கு, அக்கால வச்சிருக்கேன். அவங்க போன் வாங்கி பேசுவீங்க. இப்போ நீங்க அதிகமா அண்ணன் கூட எவ்வளவு பேசுவீங்க? அதிகபட்சம் அதிகபட்சம் நான் 4 வார்த்தை தான் பேசுவேன். என் மையன், அம்மா நல்லா இருக்கீங்களா? இருக்கிறப்பா என் பேரன் நல்லா இருக்கானா, என் மருமகன் நல்லா இருக்காளா, நீ நல்லா இருக்கிறியா? அப்படித்தான். நல்லா இருக்கிறம்மா பத்திரமா இருங்க, அதைத்தான் என் மையன் சொல்லு, நானும் கேட்டுக்கிறேன். அப்புறம் இப்படி பேச அவர் அண்ணன் எங்களே எப்படி பேசுவாங்க எனக்கு தெரியும். என்ன நேத்து கூட பஸ்பின் புடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுல பிரியாணி சாப்பிட்டு போக சொல்லிட்டு போனாரு. பெருசா யாரும் இந்த தலைவர் இந்த மாதிரி எல்லாம் இறங்கி எல்லா மட்டத்துக்கு வந்து பேச மாட்டாங்க. ஆனா அவரே வந்து இப்படி பேசுவாரு, சொந்த குடும்பத்தை மதிக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு அவதூற ஒரு அவண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. அத்தனைக்கு நீங்க இப்ப கொடுத்த பதில் வந்து சரிப்படியா இருக்காச்சு. அப்ப என் மயன் வந்து ஆரையும் அவதூறம் பேசாது, நாங்களே என் மயனை பேச மாட்டேன். என்னத்துக்கு பேச? அவன் சொல்றேன், அவன் பிடிங்கி திங்கிறதுக்கு அவன் சொல்லுவேன். இதுக்காக நம்ம இது பண்ண முடியும்? என் மயன் யாரையுமே திம்மாங்கிற வார்த்தை பேசாத, எங்களை இடத்துக்கு பேச போகுது. ஆச்சா, நீங்க 100 நாள் வேலை நீங்க போனீங்கல்ல, 100 நாள் வேலை வேணும்னு சொல்லிட்டு ஏதோ மனு கொடுக்கறதாக நீங்க இதுக்கு தலைவர் ஆஃபீஸ் போயிருந்தீங்களா? ஒரு செய்தி ஆச்சு பத்தீங்களா? என்ன உங்களுக்கு அண்ணன் அவ்வளவு இது பேசிட்டு இருக்காரு? தாலுகா ஆபீஸுக்கு போனோம் நாங்க. தாலுகா ஆபீஸுக்கு தண்ணி எங்க கம்மாக்கி வரலன்னு என்னை கூட்டி போனாங்க. வாங்க எல்லாரும் 10 பேர் போவோம் அப்படின்னு. ஊரோட திரண்டு போகும்போது நானும் போனேன். போய் இங்க நீ முடிச்சுட்டு சரி 100 நாள் வேலை எங்களுக்கு இல்ல, போவோம் வாங்கன்னு சொல்லி போனாங்க. நானும் போனேன். அந்த கும்பலோட போய் அவங்களோட போய் நின்றுட்டு என்ன சங்கதின்னு கேட்டுட்டு நாங்க வந்தோம்ப்பா. மறுக்க அப்புறம் ஒண்ணும் இல்லப்பா. உடனே 100 நாள் வேலை நீங்க தான் கேட்டு நீங்க தான் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டி போனா கிளம்பிட்டாங்களே. ஆமா, நான் போய் 100 நாள் வேலை அப்பத்தோட 11 நாள் இருக்கீங்க. ஆமா, ஊரோட சேர்ந்து போகும்போது நானும் தானே போகணும். அவங்க என்னை தானே கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க நீங்க சொன்னதான் கேட்பாங்க, வாங்கங்கிறாங்க. அப்புறம் நான் போத்தானே வேணும். போனேன். அவங்க நான் எந்த வார்த்தையும் எதையும் கேட்கல, பேசல. போனேன், நின்றேன், வந்துட்டேன். ஆமா, ஊரோட சேர்ந்து தண்ணி பிரச்சனை. ஆமா, இப்ப 100 நாள் வேலை உங்களுக்கு பாதிப்பு இருக்காச்சு. பாதிப்பு தானே. 100 நாள் வேலை பாக்குறதுனால களை எடுக்க ஆளு வரல. இல்ல இந்த நாளைக்கு பழம் பிறக்கணும் ஆள் கிடைக்கலன்னு தான் 100 நாள் வேலைக்கு போறோம்ங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறது? நான் போய் கல்லூரியில ஆளு கூட்டியாந்து இங்கிட்டு எண்டங்குளத்து ஆளை கூட்டியாந்து களை எடுக்கிறேன். 100 நாள் வேலையை தானே பார்க்க போறாங்க. விவசாயம் தானே அழியுது. விவசாயம் போனா அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு காசு இருக்கு, திண்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்மள மக்கள்ல சாபம்
சொல்லுங்க. சரிங்க ஆச்சி, இது ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு. நான் அந்த சமயத்துல உங்களுக்கு வந்திருக்கணும் உங்கள்கிட்ட. சரி ஒரு ஒரே விதம் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அதான் உங்களுக்கு கேட்கறப்ப கேள்வி. சரிங்க ஆச்சி, ரொம்ப நேரம் ஊதிக்கிறீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிடல நீங்க கலந்து? இன்னும் சாப்பிடலப்பா, இப்பதான் வயலுக்கே போயிட்டு வாரேன். உங்க பையனுக்கு தெரிஞ்சுன்னா எனக்கு கொண்டே விடாரு. அம்மா சாப்பிடறவங்கள வச்சு பேட்டி எடுத்துட்டீங்களா அப்படின்னு. நான் பிரியாணி வாங்கிட்டு போனேன் எங்க ஆச்சிக்குன்னு சொல்லி. நீங்க போய் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலையும் செய்யுங்க. செய்யுங்க. விஷ்ணு வந்தா நான் சாப்பிட்டு தான் பேட்டி கொடுத்து சொல்லுவீங்க. சரி சரி. சரிங்க ஆச்சி.